தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடியில் சிறுவன் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். இன்னைக்கு அதிகாலையில திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடியில என்ன ஒண்ணுன்னா, போலீசார் மற்றும் 2 சிறுவர்கள் இடையே ஏற்பட்ட மோதல்ல போலீசார் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதே மாதிரி அந்த சிறுவர்கள் அறிவாளை கொண்டு போலீசாரை தாக்கியிருக்க ஒரு அவல நிலையும் ஏற்பட்டுச்சு. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா, தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு ட்வீட் ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடியில் கஞ்சா விற்பனை தொடர்பாக தகராறில் ஈடுபட்டிருந்த சிறுவர்களை தட்டி கேட்ட சார்பு ஆய்வாளரை அச்சிறுவர்கள் அறிவாளால் வெட்ட முயன்றதாகவும், சிறுவனை தற்காப்புக்காக சார்பு ஆய்வாளர் துப்பாக்கியால் சுட்டதாகவும் வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறதுன்னும், அறிவாளுடன் சிறுவன் துரத்தியதால் சார்பு ஆய்வாளர் ஒரு வீட்டின் கழிவறையில் ஒளிந்து கொண்டிருந்ததாகவும் அங்கிருந்து தற்காப்புக்காக துப்பாக்கியால் சுட்டுள்ளதாகவும் செய்திகள் வந்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கவர், இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அவலநிலைக்கு சென்றுள்ளது என்பதை இந்த செய்தி உணர்த்துகிறதுன்னும், கடந்த 4 ஆண்டுகளாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் பழக்கம் குறித்து தொடர்ந்து எச்சரித்து வந்துள்ளேனும், சிறார்கள் வரை தற்போது போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டு குற்றச்செயலில் ஈடுபடுவது பெரும் வேதனைக்குரியது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிற அவரு, சட்டம் ஒழுங்கையே காக்க முடியாத இந்த ஆட்சியை அகற்றுவதே தமிழ்நாட்டை மீட்பதற்கான முதற்படி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு தன்னோட ட்வீட்டை முடிச்சிருக்கிறாரு. சிந்துஜா, நன்றி சிவகுமார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.